வணக்கம், என் பேர் ஸ்ரீனிவாசன். இந்த மாதிரி கூனஞ்சோ கடையிலேருந்து பேசியிருக்கேன். இப்போ இந்த கூனஞ்சோ கடைங்கிறது ஒரு பாரம்பரியமாக ஒரு 50 வருஷத்துக்கு மேலேயும் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது எங்கள் தாத்தா ஆரம்பிச்சது. எங்கள் தாத்தா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, இப்போ நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கடையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கருப்பட்டி மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது. அதை இன்றைக்கும் நாங்கள் அதே குவாலிட்டியில் ஓரளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு இதாக சொல்லிக் கொடுக்குறேன், பாருங்கள். ஆக்சுவலாக கருப்பட்டி மிட்டாய்ங்கிறது வந்து ஒரு நல்ல அரிசி மாவு, உளுந்து மாவு மட்டும்தான் அதில் சேர்த்துருப்பாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அதனால் அது உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கும் ஒரு பாதிப்பில்லாத ஒரு நல்ல விஷயமாகவே கருதப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது அரிசி மாவு, உளுந்த மாவு கலந்து வச்ச மாவு மிட்டாய் சுற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இது சுற்றினதுக்கப்புறம் இதை வந்து ஜீராவில் சீனி பால், அந்த வெள்ளைப்பாலில் முக்கி எடுப்பாங்க. அந்த பால் எங்கே இருக்குன்னு பாருங்கள், காட்டுறேன். இது வந்து ஜீனி பால். அதில் சுற்றி இதில் போட்டு இதில் டிப் பண்ணி எடுப்பாங்க. இதில் டிப் பண்ணி எடுக்கும்போது பால் நல்லா குடிச்சு நல்லா ஜீராவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்மகிட்ட 2 விதமான மிட்டாய் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜீனி மிட்டாய், இன்னொன்று கருப்பட்டி மிட்டாய்பாங்க. வெள்ளத்தில் பண்ணுவோம். அது ரெண்டையும் காட்டுறேன் உங்களுக்கு. அது ஜீனி மிட்டாய், ஜீனி பால் காய்ச்சி பண்ணுறது. இது வந்து வெள்ளத்தில் காய்ச்சி பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மண்டை வெள்ளை பால், வெள்ளத்தோட பால். இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா வெளியே நிறைய இடங்கள்ல வந்து ஜீனி கலந்த வெள்ளமாக வச்சு போட்டிருப்பாங்க. அதாவது வெல்லம் லைட்டாக கொஞ்சோண்டி போட்டு ஜீனி பாதியை போட்டு மிட்டாய் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து கருப்பட்டி மிட்டாய்னு சொல்லுவாங்க, இல்லை கலர் பொடி போடுவாங்க. இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. நம்மகிட்ட வந்து அப்படி கிடையாது, சீனி கலக்காத வெள்ளமாக வச்சுருப்போம். அந்த சீனி கலக்காத வெள்ளம் தான் வந்து உண்மையான நல்ல ஒரு மண்டை வெல்லம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த சீனி கலக்காத வெல்லம் போட போய் தான் உங்களுக்கு கலர் கூட இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். வெள்ளத்தோட கலர் வந்து கருப்பாக இருக்கும், உள்ள நல்லா டேஸ்ட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். மிட்டாய் இப்போ எப்படி சுற்றுறாங்கங்கிறத உங்களுக்கு காட்டுறோம், பாருங்கள். இந்த செம்பு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோல் இருந்தால் தான் நம்ம சுற்றவே முடியும். முதல்ல செம்பில் மாவு எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றுறது. இது வந்து ஆயில் என்னன்னா பியூரிஃபைடு ஆயில் வச்சுருப்போம். அதில் போடும்போது உங்களுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்து இந்த ஜீனி பாலில் போடுவாங்க. ஜீனி பாலில் போட்டோடனே உடனே முக்கிடணும், இல்லை அப்படின்னா பால் குடிக்காது. அந்த ஜீனி பால் கூட மீடியமான ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா பால் குடிக்காது. ஒரு நிமிஷம் மட்டும் அதில் டிப் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்துடலாம். அதுக்குள்ளேயே அங்கே ரொட்டீனாக மறுபடியும் மாவு எடுத்து அங்கே சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ரொட்டீனாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் டிப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அள்ளி எடுத்து போட்டுருவாங்க, வெளியே எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு மரையில் அடுக்குவாங்க. அதாவது நடுவில் வந்து உள்ளே வந்து ஒரு மரம் வச்சுருப்பாங்க. மரம் வந்து அதை சுற்றி தகரத்தை கட்டி அதில் வந்து அடுக்குவாங்க பாருங்கள். இப்போ இது எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அதில் டிப் பண்ணி எடுத்து போட்ட மிட்டாய் எடுத்து உள்ளே இப்படி வச்சு அடுக்கணும். ஒன்றோட வரிசையாக எடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக வரும்.
மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ரொட்டீனாக ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த விட்ட லைன்லேருந்து கண்டினியூஸாக கரெக்டாக அடிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் மிட்டாய், அதாவது ஜீனி மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. அதாவது மாவு ரெடியாக இருக்கும், அதை செம்பில் எடுப்பாங்க, சுற்றுவாங்க, அதை எடுத்துகிட்டு வெந்ததுக்கப்புறம் பாலில் சீனி பாலில் போட்டு டிப் பண்ணி எடுத்து அதில் போட்டு அடுக்குவாங்க. இது வந்து சீனி மிட்டாய்க்குரிய ப்ராசஸ்ஸு. இது கருப்பட்டி மிட்டாய்க்கு என்னென்னா பால் மட்டும் மாறிடும். அந்த சீனி பாலுக்கு பதிலாக அந்த வெள்ளைப்பால் கருப்பட்டி பால் எடுத்து மாற்றிடுவாங்க. இதே சேம் ப்ராசஸ் தான். 2 பேர் ரொட்டீனாக ஓடிக்கிட்டே இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல அந்த பால் முக்கிற இடத்துலையோ இதுலேயோ ஒன்று பண்ணோன்னா மிட்டாயில் வந்து சரியாக பால் குடிக்காமல் கொஞ்சம் டேஸ்ட் மிஸ் ஆகும். கரெக்டாக ரொட்டீனாக ஓடிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு மரையில் அடுக்குவாங்க. மினிமம் வந்து ஒரு 18 to 20 கிலோ வரைக்கும், 18லேருந்து 20 கிலோ வரைக்கும் அடுக்குவாங்க. ஒரு மரைக்கு 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும் அந்த அடிக்க முடியறதுக்கு. எப்படி அடிக்க முடிச்சோடனே உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இதில் அடுக்கிறதுல இன்னொன்று என்ன இருக்குன்னா, சூடாகவே அடிக்கிறணும். அப்போ ஆறிடுச்சுன்னா அந்த மரம் வந்து நிற்காது. சூடாக இருக்கும்போது தான் ஒன்றா கரெக்டாக கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு கரெக்டாக மரம் நாங்கள் கொண்டு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா உடஞ்சிரும். உள்ளே அடுக்கும் போதும் கரெக்டாக உடையாமல் அடுக்கணும். அந்த லைன் பை லைனாக கரெக்டாக ஒரே இதை அடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மிட்டாயும் ஒரு மரம் ஃபுல்லாகிடுச்சு. இதில் வந்து ஒரு 18லேருந்து 20 கிலோக்குள்ளே இருக்கும். இந்த மரம் முடிஞ்சிச்சு. இப்போ இதை எப்படி ஓப்பன் பண்ணி கெட்டி வெளியே எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ மரம் அடிக்க முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம கரெக்டாக ஒன்றோட நெரிச்சு விட்டுக்கணும். அதாவது இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வெளியே எதுவும் நீட்டிக்கு இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மரையை வந்து இந்த தகரத்தை அவுக்கணும். தகரத்தை அவுத்தாச்சுன்னா மரம் மட்டும் தனியாக நிற்கும். எப்படி பார்த்துக்கோங்க. மெதுவாக அவுக்கணும். இப்போ முழுசா மரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொறுமையாக மெதுவாக தூக்கணும். அலையக்கா தூக்கி வைக்கணும். ஒரு மரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது விற்பனைக்கும் தயாராகிடுச்சு. கருப்பட்டி மிட்டாய்க்கு பால் எப்படி காய்ச்சுறாங்கிறத பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி சட்டி போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் புதுசாக உடச்சி வச்ச வெல்லத்தை அதில் அப்படி தட்டுவாங்க. இப்போ இது வந்து மண்டவெல்லத்தில் பண்ணுறது, மண்டவெல்ல பால். இது கருப்பட்டிலையும் போடுவோம். கருப்பட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பட்டியை விட இது வந்து கொஞ்சம் நம்மகிட்ட அதிகமாக சேல் ஆகும். கருப்பட்டி வந்து சூடாக சாப்பிடும்போது மட்டும்தான் அதோட டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். மறுநாள் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து குறைஞ்சிரும். மக்களுக்கு அவ்வளோ இல்லை, அது லைக் பண்ணலாம் அதை. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும், மறுநாள் சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து கெட்டு போகாது. இந்த மிட்டாய்ங்கிறது கெட்டு போகாது, அப்படியே ட்ரை ஆகும், கொஞ்சம் காஞ்சிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். இது வந்து ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இது எல்லாமே இந்த கட்டி எல்லாமே கரையிற வரைக்கும் நம்ம காய்ச்சணும்.
ஆரம்ப காலத்தில் நான் எம்பிஏ முடிச்சுட்டு இங்கே வேலைக்கு வந்தேன். எம்பிஏ முடிச்சுட்டு சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சென்னையில் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வேலைக்கு வந்தேன். இங்கே வேலைக்கு வரும்போது நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் படிச்சுட்டு அங்கே நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், எதுக்கு இங்கே வந்து வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு வேலையெல்லாம் நான் வந்து அப்படின்னு சொல்லலை. இங்கே எங்கள் பாரம்பரிய தொழில், தாத்தாவும் வந்து அவங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்தேன். இன்றைக்கி அவங்களோட ஆசீர்வாதத்தில் அதே மாதிரி நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அன்றைக்கி இருந்ததோட இன்றைக்கி சேல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய இன்னோவேட்டிவாக நிறையா சரக்கு கேட்டிருக்கு, சரக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுபோக பேக்கரி வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே வந்து 12 வருஷம் ஆகுது. இங்கே வந்து நம்ம குடோன்லேயும் வேலை இங்கேயே இருக்கிறதுனால டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால் எல்லா வேலையும் ஓரளவுக்கு மாஸ்டர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை இவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால இன்கேஸ் அவர் எமர்ஜென்சி அப்படின்னா நம்மகிட்ட சொல்லிடுவாங்க, லீவ் போட்டுக்கிடுவாங்க. அந்த டயத்தில் நான் வந்து எல்லா வேலையும் பார்க்கவும் செய்வேன். நான் இப்போ நம்மளுக்கு வெள்ளை மிட்டாய் எப்படி முக்கி அடுக்கி இதில் அடுக்குனாங்களோ அதே மாதிரி இப்போ கருப்பட்டி மிட்டாய் அடுக்குறாங்க. ஆக்சுவலாக நம்மகிட்ட இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷமாக நம்மகிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக நம்மகிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 35-40 வருஷம் பக்கத்தில் வேலை பார்க்குறாங்க இவங்க. எங்கிட்ட நம்ம காரமும் போடுறோம். இந்த சீவல், சேவு, மிக்சர், பக்கடா இது எல்லாமே நம்மகிட்ட டேஸ்ட் நல்லா. இவங்க நம்மகிட்ட வந்து ஒரு 15 வருஷமாக வேலை பார்க்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 10 வருஷமாக வேலை பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் ஆச்சு. பால் மண்டை வெள்ளம் எல்லாமே கரைஞ்சிருச்சு. பால் ரெடி ஆயிடுச்சு. இதாக இருக்குது. கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நிப்பாட்டிடலாம். இப்போ நம்மளுக்கு அடுத்தபடியாக மிட்டாயும் ரெடி ஆயிடுச்சு. மரம் முக்கால்வாசி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சோண்டி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மரவை ரெடி ஆயிடுச்சு. மிட்டாய் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. மேலே வரைக்கும் வந்துருச்சு. இப்போ அடுத்து மரையை அவுத்தரலாம். மரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தகரத்தை அவுத்தாச்சுன்னா உள்ளே ரெடியாக இருக்கு. இந்த பெட்டியில் தான் நாங்கள் வந்து மிட்டாயை பேக் பண்ணி கொடுக்குறோம். பெட்டிக்குள்ளே பெட்டி வச்சு கொடுப்பாங்க. இதாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பெட்டி வந்து நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு பெட்டியில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவரில், அதாவது லோக்கலில் வாங்கி சாப்பிட்றவங்க மட்டும்தான் கொஞ்சோண்டி கவரில் 1/4 கிலோ அப்படின்னு போட்டு கொடுப்போம். அதிகபட்சம் வெளியே கொடுக்குறது வந்து நாங்கள் ஓலைப்பெட்டியில் தான் கொடுக்குறோம். ஏன்னா அது வந்து மிட்டாயை வந்து பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அதோட டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் அந்த இது இருக்குது. இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா எப்போ கேரி பேக் பேன் பண்ண ஆரம்பித்தாங்களோ, பிளாஸ்டிக்கை பேன் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்தே இந்த இதோட டிமாண்டு கூடிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை தொழிலாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து இதை தொழிலாக எடுத்து செய்ய முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதுக்கு விலை கிடைக்கல. பிளாஸ்டிக் வந்து இதுக்கு விலை கிடைக்காம போச்சு. அதுக்கப்புறம் இப்போ பிளாஸ்டிக்கை நிப்பாட்டினோன்னே இதுதான் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே பின்னுறவங்களையும் இப்போ நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பின்ன தெரியல யாருக்கும். இன்றைக்கி தேவைப்படுது, ஆனால் பின்னுறதுக்கே ஆள் இல்லை. இதை பேக் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன் வாங்க. இப்போ இந்த மிட்டாயை எடுத்து பெட்டியில் பேக் பண்ணுவோம் நாங்கள்.
இந்த மாதிரி நீட்டாக பெட்டியில் அடுக்கி பேக் பண்ணி கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ 3 சைஸில் பெட்டி கிடைக்குது. இது வந்து 1/2 கிலோ பெட்டி. இந்த இதில் வெயிட்டை போட்டு இதில் தட்டி நீட்டாக இப்படி மூடி பேக் பண்ணி கட்டி கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பொருள் பாதுகாப்பாக இருக்கும். அதாவது உடையாது. அப்படி நீட்டாக எப்படி பேக் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு சேஃப்டியாக ஊர் போய் சேரும். இப்போ அதிகபட்சம் நாங்கள் வந்து வெளியூருக்கு தான் கொரியர் பண்ணுறோம். லோக்கல்லேயே நிறைய பேர் வாங்கி கன்சியூம் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம் ஹாலிடேஸ் அப்படிங்கிறனால நிறைய பேர் வெளியூருக்கு போகிறாங்க. அந்த டயத்தில் வந்து அதிகபட்சமாக மிட்டாய் வாங்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா சிவகாசியோட ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த பெட்டியில் பேக் பண்ணி தான் கொடுக்குறோம். இப்போ ஃபாரினுக்கே அனுப்புகிறதா இருந்தாலும் இந்த பெட்டியில் தான் பேக் பண்ணி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு ரீச் ஆகும். அப்போ கூட அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது.